அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தானது. பாரதிய ஜனதாவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமகவுக்கு 18 தொகுதிகளும் அமமுகவுக்கு 11 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. வருங்கால முதல்வர் பழனிசாமிதான் என பாரதிய ஜனதா தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இது ஒரு பொன்னான நாள் என்றார். நாங்கள் டில்லி சென்றாலே ஸ்டாலினுக்கு பயம், திட்டமிட்டு அவதூறு பரப்புவது அவருக்கு வாடிக்கை என பழனிசாமி குற்றம் சாட்டினார். எங்கள் கூட்டணி தலைவர்களை திட்டமிட்டு அவதூறு பரப்புகிறார், விமர்சனம் செய்கிறார் என்றார். சட்டசபை தேர்தலில் நான் போட்டியிடவில்லை என அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் தெரிவித்தார். அமமுக குக்கர் சின்னத்தில் தான் போட்டியிடும் என்றார். திமுகவுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது, திமுக ஆட்சி நரக ஆட்சி என அன்புமணி கடுமையாக விமர்சித்துள்ளார். திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டினார். 2020 நடந்த சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 9 போலீசாரும் குற்றவாளிகள் என மதுரை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் 6 ஆண்டுகளுக்கு பின் தீர்ப்பளித்துள்ளது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்ட இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், எஸ்ஐ பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட போலீசார் 9 பேருக்கான தண்டனை விவரங்கள் மார்ச் 30 அறிவிக்கப்படும் என நீதிபதி முத்துக்குமரன் அறிவித்தார். மதுரை சிந்தாமணி அருகே கார் மீது பெட்ரோல் குண்டு வீசி 7 பேர் கொல்லப்பட்ட வழக்கில் 9 பேருமே குற்றவாளிகள் என கரூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2012 தேவர் ஜெயந்திக்கு சென்று திரும்பிய போது கார் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது. புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொகுதி உடன்பாடு ஏற்பட்டுள்ளது. காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும் திமுக 12 தொகுதிகளிலும் போட்டியிட தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் உறுதியானது. விசிக, இந்திய கம்யூனிஸ்ட் தலா ஒரு தொகுதிகளில் போட்டியிடுகின்றன. தமிழகம் வாழ வேண்டும் என்றால் திமுக வீழ வேண்டும் என கூறியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி, கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இதர கட்சிகளுக்குமான இடங்கள் மிக விரைவாக இறுதி செய்யப்படும் என தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திருத்தணியில் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கினார். பிரச்சார வேனில் நின்றபடி முருகன் பாடலை பாடி பிரச்சாரத்தை துவங்கினார். மோடி, அமித்ஷாவின் விளையாட்டு வடநாட்டில் எடுபடும், தமிழ்நாட்டில் எடுபடாது என உதயநிதி தெரிவித்தார். அடிமையை பிடித்து தமிழகத்தில் நுழைய மோடி, அமித்ஷா முயல்கின்றனர் என்றார். என்டிஏ கூட்டணியில் 5 தொகுதிகள் கேட்ட தமாகவிற்கு 3 தொகுதிகள் மட்டுமே தர முடிவு செய்ததால் அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் அதிருப்தியில் உள்ளார். கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையையும் புறக்கணித்தார். கூட்டணியில் இணைய பழனிசாமியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினோம் என புதிய தமிழகம் கட்சி நிறுவனர் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். நாங்கள் கேட்ட தொகுதி எண்ணிக்கையை உறுதி செய்தால் கூட்டணியில் இணைவோம் என்றார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலை ஒட்டி நடந்த வேட்புமனு தாக்கல் இன்று மாலை 3 மணியுடன் முடிவடைந்தது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறுகிறது. மனுக்களை திரும்பப் பெற கடைசி நாளான 26ஆம் தேதி மாலையே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கம் விலை இன்று ஒரே நாளில் சவரனுக்கு 7,600 ரூபாய் குறைந்து ரூபாய் 1,10,360க்கும், கிராமுக்கு ரூபாய் 950 குறைந்து 12,670 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் 15 குறைந்து 1 கிராம் ரூபாய் 235க்கும் விற்கப்படுகிறது. ஈரான் மீதான போர் அடுத்த 5 நாட்களுக்கு நிறுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். கடந்த 2 நாட்களாக நடந்த பேச்சுவார்த்தை பலனளித்தது என்றும் கூறினார். மேற்கு ஆசிய போர்க்களத்தில் மேலும் 5000 வீரர்களை அமெரிக்க ராணுவம் குவித்துள்ளது. ஈரானுடனான போரை மேலும் தீவிரப்படுத்தும் நோக்கத்தில் மரைன்ஸ் எனப்படும் உயர் பயிற்சி பெற்ற படை குவிக்கப்பட்டுள்ளது. வீட்டு உபயோக கேஸ் விநியோகத்திற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருகிறது. 53 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கு அதிகமான எரிபொருள் கிடங்குகளில் சேமிப்பில் உள்ளது என லோக்சபாவில் பிரதமர் மோடி பேசினார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக வேட்பாளர் நேர்காணல் இன்றுடன் முடிந்தது. திமுகவில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் முதல்வர் ஸ்டாலின் நேர்காணல் செய்தார். நிறைவு நாளான இன்று 6 மாவட்டங்களுக்கு உட்பட்ட 700 பேரிடம் நேர்காணல் நடந்தது. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் பட்டியலின மக்களுக்கு எதிராக உள்ளதாகவும் 6 தொகுதிகள் கொண்ட விழுப்புரம் மாவட்டத்தை 2ஆக பிரிக்க வேண்டும் என சி.வி. சண்முகத்திற்கு எதிராக விழுப்புரம் நகர அதிமுக செயலாளர் பசுபதி போர்க்கொடி தூக்கியுள்ளார். தமிழகத்தில் சாராயம் என்ற திரவ போதை, கஞ்சா, மெத்தபெட்டமைன் போன்ற திடபோதை புழக்கம் அதிகரித்துள்ளது. வீட்டை விட்டு வெளியே வர முடியுமா என்ற அளவுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது என திருத்தணி பிரச்சாரத்தில் சீமான் பேசினார். சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் விளம்பரக்குழு ஆலோசனை நடந்தது. முன்னாள் அமைச்சர்கள் ராஜேந்திர பாலாஜி, கடம்பூர் ராஜு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
என்டிஏ கூட்டணியில் தொகுதி பங்கீடு சுமூகமாக நடைபெற்றது. இன்று இரவுக்குள் மீதமுள்ள அனைத்து கட்சிகளுக்கும் தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலில் பகுஜன் சமாஜ் தனித்து போட்டியிடுகிறது. இதுவரை 2 கட்டமாக 90 தொகுதிகளில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். மற்ற வேட்பாளர்கள் விரைவில் அறிவிக்கப்படுவார்கள் என அக்கட்சியின் மாநில தலைவர் ஆனந்தன் கூறினார். எங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்தது. எங்கள் கூட்டணி வெற்றி கூட்டணி என பழனிசாமி தெரிவித்தார். நிச்சயம் 210 இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என்றார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதாவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த தேர்தலில் 20 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. பாமகவுக்கு தற்போது 18 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த முறை 23 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. 9 ஆண்டுகளுக்கு பின் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் வருகை தந்தார். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த வந்தார். மீண்டும் முதல்வரை நேரில் சந்தித்து தொகுதி பங்கீடு குறித்து முடிவு செய்யப்படும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்தார். சென்னையில் ஒரு தொகுதியை கட்டாயம் கேட்போம், சந்திப்புக்கு பின் தொகுதி எண்ணிக்கை தெரியும் என்றார். புதுச்சேரியில் தேமுதிக கண்டிப்பாக போட்டியிடும். 234 தொகுதிகளிலும் போட்டியிடுவதுதான் எங்களது விருப்பம் என பிரேமலதா விஜயகாந்த் கூறினார். கேப்டனின் குடும்பம் ஒரு கார் வாங்கக்கூட தகுதியில்லையா என்றும் கேட்டார். திமுகவுக்கு எதிராக கருத்து கூறிய வழக்கில் பாரதிய ஜனதா இளைஞரணி மாநில தலைவர் சூர்யா மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கக்கூடாது என ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. பொருளாதாரத்தின் முதுகெலும்பு எரிபொருள். இந்தியாவின் எரிபொருள் கொள்முதலில் பாதுகாப்பான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக பிரதமர் மோடி லோக்சபாவில் தெரிவித்தார். எரிபொருள் தட்டுப்பாட்டை போக்க 41 நாடுகளில் இருந்து எரிபொருள் கொள்முதல் செய்யப்படுகிறது என்றார். சட்டசபை தேர்தலில் 234 தொகுதிகளிலும் தாவேக சார்பில் போட்டியிடுவதற்கான ஆட்கள் கட்சித் தலைவர் விஜய் வைத்திருக்கிறாரா என பாரதிய ஜனதா மாநில துணைத் தலைவர் குஷ்பு கேட்டுள்ளார். அதிமுக தலைமை அலுவலகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சிறிது நேரத்தில் நடைபெறவுள்ளது. பாரதிய ஜனதா தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் பழனிசாமியுடன் பேச வருகை தரவுள்ளார். தொகுதி பங்கீட்டை இன்றே முடிக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குலுக்கல் முறையில் சின்னம் ஒதுக்கும் நடைமுறையை கடைபிடிக்காமல் ஒரு தரப்புக்கு சாதகமாக தேர்தல் ஆணையம் மாம்பழம் சின்னத்தை ஒதுக்கியதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பு சுப்ரீம் கோர்ட்டில் குற்றம் சாட்டி வாதம் செய்தது. கட்சிக்குள் ஏதாவது பிரச்சனை என்றால் சின்னத்தை முடக்க வேண்டும் என்பதுதான் விதி என்றும் முறையிட்டது. நெல்லை விவசாயி கொலை குறித்து விளிம்பு நிலை மக்களின் குரலாக தன்னை காட்டிக்கொள்ளும் திருமாவளவன் போன்றோர் இதை பற்றி ஏன் பேசவில்லை, ஏன் குரல் கொடுக்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். தமிழகம் முழுவதும் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் தற்போது வரை 151 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம், பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் கூறினார். நெல்லையில் தந்தை கொலை செய்யப்பட்டதால் மனமுடைந்து போன மகளும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் போலீசார் மெத்தனமாக செயல்படுவதாக பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். பாரத மாதாவின் வீர புதல்வர்களான பகத்சிங், ராஜ்குரு மற்றும் சுக்தேவ் ஆகியோர் இன்று நாம் மிகுந்த மரியாதையுடன் வணங்குகிறோம். தேசத்திற்காக அவர்கள் செய்த உயரிய தியாகம் நமது நினைவில் என்றும் நீங்காது இருக்கும் என தியாகிகள் தினத்தையொட்டி பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார். என்டிஏ கூட்டணியில் தாவேகாவை இணைப்பதாக எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை. அது திமுகவால் திட்டமிட்டு புனையப்பட்ட செய்தி என செல்லூர் ராஜு கூறினார். தேர்தலில் எத்தனை முனை போட்டிகள் வந்தாலும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியே என்றார். திமுக கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் தான் என்பதில் திமுக உறுதியாக இருப்பதால் ஒரு தொகுதியை விட்டுக் கொடுத்து 5 தொகுதிகளை ஏற்றுக்கொள்ள மார்க்சிஸ்ட் கட்சி தயாராக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் 30 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேற்று வெளியிட்ட நிலையில் கூட்டணியில் புதியதாக இணைந்துள்ள நேயம் மக்கள் கழகத்திற்கு 2 தொகுதிகளை ஒதுக்கியுள்ளார். உருளையன்பேட்டையில் எம்எல்ஏ நேருவுக்கும் தட்டஞ்சாவடியில் விநாயகத்துக்கும் சீட் கொடுத்துள்ளார். தொகுதி எண்ணிக்கை குறித்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலிடம் கூறினேன். தொகுதிகள் குறித்து விரிவாக பேசினேன். விரைவில் நல்ல பதில் வரும். நல்ல முடிவை பியூஷ் கோயல் எடுப்பார் என்று நம்புகிறேன் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் கூறினார். புதுச்சேரியில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமிக்கு தேர்தலில் போட்டியிட மாநில தலைவர் வைத்தியலிங்கம் வாய்ப்பு வழங்கவில்லை. இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த் பாபுவுக்கு சீட்டு வழங்கப்பட்டது. இதனால் அதிருப்தியடைந்த நாராயணசாமி ஆதரவாளர்கள் வைத்தியலிங்கம் வீட்டிற்குள் புகுந்து ரகளையில் ஈடுபட்டனர். சீட்டு தராத அதிருப்தியில் இருந்த சாய் சரவணன் குமார் பாரதிய ஜனதாவிலிருந்து விலகி தாவேகாவில் இணைந்தார்.
கட்சியில் இணைந்த அன்றைய தினமே திருபுவனை தொகுதியை விஜய் அவருக்கு ஒதுக்கியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக எம்எல்ஏ பழனியாண்டி மகன் குவாரியில் காணாமல் போன இளைஞரை அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது சந்தேகங்களை எழுப்புகிறது என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக அரசின் மீது மக்கள் கடும் கோபத்தில் உள்ளனர். ஸ்டாலின் ஆட்சிக்கு முடிவுரை தொடங்கியுள்ளதென தமிழக பாரதிய ஜனதா மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். புதுச்சேரியில் 2 இடங்களில் வேட்புமனு தாக்கல் செய்ய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு செய்துள்ளது. தட்டாஞ்சாவடி தொகுதியில் சலீம் மற்றும் உழவர்கரை தொகுதியில் நாரா கலைநாதன் ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வர வேண்டும் என மக்கள் விரும்புவதாக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் கூறினார். எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வேண்டும் என்பதே மக்கள் எதிர்பார்ப்பு என்றார். அதிமுகவுடன் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வதற்காக சென்னை வந்தார் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல். அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் அனைவரும் ஒரே குடும்பமாக பணியாற்றி வருகிறோம் என்றார். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனை சரத்குமார் சந்தித்து பேசினார். எனது ஆதங்கம் குறித்து கேட்டறிந்து பரிசீலனை செய்வதாக நயினார் நாகேந்திரன் கூறியதாக சரத்குமார் கூறினார். உயர்கல்விக்கு ஊன்றுகோலாக அமைந்துள்ளது தமிழ் புதல்வன் திட்டம் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ் புதல்வன் திட்டத்தால் பயனடைந்தவர்களின் வீடியோவை சோசியல் மீடியாவில் பகிர்ந்துள்ளார். நேர்காணலில் தொகுதியில என்ன செஞ்சு கொடுத்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. சொன்னேன், போயிட்டு வாங்க, யோசிச்சு முடிவு பண்றோம்னு சொன்னாங்க என உதயநிதி தெரிவித்தார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு வழங்கிய துணை முதல்வர் உதயநிதியிடம் முதல்வர் ஸ்டாலின் நேர்காணல் நடத்தினார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாட்டு பாடி வாக்காளர்களை கவர திட்டமிட்டுள்ள நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பாடல்களை பாடி பயிற்சி எடுத்து வருகிறார். சட்டசபை தேர்தலில் திமுக மார்க்சிஸ்ட் இடையேயான தொகுதி உடன்பாடு இன்று மாலைக்குள் இறுதி செய்யப்படலாம் என திமுக வட்டாரங்கள் தெரிவித்தன. அசாம், கேரளம் ஆகிய மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடக்கிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்லாவரத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு வந்த 19,63,00,000 ரூபாய் மதிப்பிலான நகைகள் கைப்பற்றப்பட்டு வருமான வரித்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டு இருப்பின் பெயர் சேர்க்க வரும் 26ஆம் தேதி வரை மட்டுமே அவகாசம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இறுதி வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெற்றிருந்தால் மட்டுமே சட்டசபை தேர்தலில் வாக்களிக்க முடியும். புதுச்சேரி மங்களம் தொகுதி திமுகவுக்கு ஒதுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ரகுபதி மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி கார் முன்படுத்து தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. யானை நடமாட்டம் இருப்பதால் கொடைக்கானல் பேரிஜம் ஏரியில் மறு அறிவிப்பு வரும் வரை சுற்றுலாப் பயணிகளுக்கு அனுமதி இல்லை என வனத்துறை அறிவித்துள்ளது. நீங்கள் சொல்வது நியாயம்தான், பரிசீலனை செய்கிறேன் என்று நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். ஆதங்கத்தை தெரிவித்துவிட்டேன், அதற்கு நிவர்த்தி கிடைக்கும் என்று நம்பிக்கை உள்ளதென நயினார் நாகேந்திரன் சந்திப்புக்கு பின் சரத்குமார் கூறியுள்ளார். நடிகர் ரஜினிகாந்த் குறித்து ஆதவ் கூறிய கருத்து குறித்து பதிலளித்த லதா ரஜினிகாந்த் தவறான சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறினால் அனைவரையும் பாதிக்கும் என்றார். தென்காசி கடையநல்லூரில் உள்ள நகராட்சி பொறியாளர் குடியிருப்பு கட்டிடம் திமுக அலுவலகம் போல் செயல்படுவதாக புகார் எழுந்த நிலையில் அந்த கட்டிடத்திற்கு தேர்தல் அதிகாரிகள் சீல் வைத்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். சட்டசபை தேர்தலில் தென்காசியில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மாபெரும் கையெழுத்து இயக்கத்தை அம்மாவட்ட கலெக்டர் கமல் கிஷோர் தொடங்கி வைத்தார். வலசரவாக்கத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் காரில் எடுத்து வந்த 4 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. தயாரிப்பாளர் எல்ரட் குமாருக்கு ரூபாய் 4.25 கோடி வழங்க வேண்டும் என இயக்குநர் கௌதம் வாசுதேவ் மேனனுக்கு தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு செல்லும் என்று ஹைகோர்ட் 2 நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பு வழங்கியுள்ளது. சிம்புவை வைத்து படம் இயக்க ஒப்பந்தம் செய்த வழக்கில் ஒப்பந்தப்படி இயக்குநர் கௌதம் வாசுதேவ் மேனன் செயல்படாததால் வழங்கப்பட்ட தொகை ரூபாய் 4.25 கோடியை திரும்ப அளிக்க உத்தரவிட வேண்டும் என எல்ரட் குமார் ஹைகோர்ட்டை நாடியிருந்தது குறிப்பிடத்தக்கது. நாம் அடித்து பழகுவதற்கு அப்பா மகன் கிடைத்துள்ளனர், அடித்து பயிற்சி எடுத்துக் கொள்வோம் என போலீசார் அவர்களுக்குள் பேசியிருக்கின்றனர் என சிபிஐ தனது குற்றப்பத்திரிகையில் தெரிவித்துள்ளதாக சாத்தான்குளம் வழக்கு தீர்ப்பின் போது மதுரை கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் தெரிவித்தார். இயக்குநர் சங்கருக்கு சொந்தமான ரூபாய் 11 கோடி மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியதற்கு தடை விதிக்கப்பட்ட விவகாரத்தில் வழக்கை ஜூன் 15க்கு சென்னை ஐகோர்ட் ஒத்திவைத்துள்ளது. ஈரோடு சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் ஆசனூர் வனச்சரகத்திற்கு உட்பட்ட புதுதொட்டி பகுதியில் வறட்சி காரணமாக திடீரென காட்டுத்தீ ஏற்பட்டு மரம், செடி, கொடிகள் எரிந்து நாசமாகி வருகிறது. சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறை மற்றும் தீயணைப்புத்துறை தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது.
தமிழக சட்டசபை தேர்தலில் ஈடுபட உள்ள சுமார் 4 லட்சம் பணியாளர்களுக்கு 3 கட்டமாக பயிற்சி வழங்க அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கும் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் உத்தரவிட்டுள்ளார். கச்சா எண்ணெய்க்கு மாற்றாக எத்தனால் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ரயில் சேவை மின்மயமாக்கப்பட்டதால் பெருமளவில் எரிசக்தி மிச்சப்படுத்தப்பட்டுள்ளது என பிரதமர் மோடி தெரிவித்தார். இந்தியா முன்னெப்போதும் சந்தித்திராத சவால்களை எதிர்கொண்டிருக்கிறது. மேற்காசியாவின் நிலைமை கவலை தருகிறது. இந்தியாவின் எரிசக்தி தேவைக்கு மேற்காசிய நாடுகள் மிகவும் அவசியம் என பிரதமர் மோடி கூறினார். மேற்காசிய சூழலை இந்தியா திறம்பட சமாளித்து வருகிறது. பல சிக்கல்களுக்கிடையே எரிபொருள் இறக்குமதி செய்கிறோம் என லோக்சபாவில் பிரதமர் மோடி பேசினார். மேற்காசிய போரால் சர்வதேச அளவில் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு விமான கட்டணங்களுக்கான உச்சவரம்பு இன்று முதல் நீக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதன் காரணமாக விமான டிக்கெட் கட்டணம் பல மடங்கு உயர வாய்ப்புள்ளது. கும்பகோணம் சக்கரப்பள்ளி சக்கரவாகீஸ்வரர் கோயில் சப்தஸ்தான விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. தேவநாயகி அம்பாள் சமேத சக்கரவாகீஸ்வரர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். திருப்பாலைவனம் லோகாம்பிகா தேவி உடனுரை திருப்பாலீஸ்வரர் கோயிலில் பங்குனி பிரம்மோற்சவ திருவிழாவுக்கான கொடியேற்றம் இன்று நடந்தது. திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. அரோகரா கோஷம் முழங்க ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று முருகனை தரிசனம் செய்தனர். திருச்செந்தூர் அருகே உள்ள மேலப்புதுக்குடி அருஞ்சுனை காத்த ஐயனார் கோயில் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று துவங்கியது. விழாவின் 10ஆம் நாளான ஏப்ரல் 1ஆம் தேதி பங்குனி உத்திர திருவிழா கும்பாபிஷேகமும் இரவு வீதி உலாவும் நடைபெறும். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் பங்குனி உத்திர பிரம்மோற்சவத்தில் சூரிய பிரபை உற்சவம் நடைபெற்றது. பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி கோவிலில் பங்குனி தெப்பத்திர விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. வரும் 31ஆம் தேதி தெப்பத்திர விழா நடைபெறவுள்ளது. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் பூச்சிறுதல் விழாவை முன்னிட்டு மேலதாளங்கள் முழங்க அலங்கரிக்கப்பட்ட மின் ஊர்திகளில் பூக்கள் எடுத்து சென்று அம்மனுக்கு சாற்றி வழிபாடு செய்தனர். 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு முதன்முறையாக பயங்கரவாதத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் பாகிஸ்தான் முதலிடத்தை பிடித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான போருக்கு தேவையான நிதி அமெரிக்காவிடம் ஏராளமாக உள்ளதாக அமெரிக்க நிதி அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் தெரிவித்தார். கூடுதல் வரிகள் விதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றார். ஈரானை தொடர்ந்து குறிவைக்குமாறு அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் பட்டத்து இளவரசர் ரெசா பஹலவி கேட்டுக் கொண்டார். மத்திய கிழக்கு நாடுகளில் நடக்கும் போர் மனித குலத்திற்கே பெரும் அவமானம் என போப் லியோ வேதனை தெரிவித்தார். மக்களின் உயிர்களை பறிப்பது நாகரீக சமூகத்திற்கு பொருந்தாது என்றார். 2022இல் ட்விட்டர் நிறுவனத்தை ரூபாய் 4.13 லட்சம் கோடிக்கு வாங்க எலான் மஸ்க் ஒப்பந்தம் போட்டார். ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தியதால் ட்விட்டர் பங்கு 40% சரிந்தது. இதனால் முதலீட்டாளர்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டது. இந்நிலையில் முதலீட்டாளர்களை ஏமாற்றிய விவகாரத்தில் அமெரிக்கா கோர்ட் எலான் மஸ்க்கு 21,000 கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி மீதான தனது கட்டுப்பாட்டை நிலைநிறுத்தும் வகையில் ஹார்முஸை கடந்து செல்லும் கப்பல்களிடம் இந்திய மதிப்பில் சுமார் ரூபாய் 18 கோடி சுங்க கட்டணம் வசூலிக்க ஈரான் முடிவு செய்துள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் விமான நிலைய ஓடுதளத்தில் தீயணைப்பு வாகனம் மீது ஏர் கனடா எக்ஸ்பிரஸ் விமானம் மோதி ஏற்பட்ட விபத்தில் 50 பேர் காயமடைந்தனர். 4 பேர் பலத்த காயமடைந்து கவலைக்கிடமாக உள்ளனர். போருக்கு எதிராக ஸ்பெயின் பிரதமர் கூறிய வாசகங்கள் அடங்கிய ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்ட ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஈரான் வீசி வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. துரந்தர் 2 திரைப்படத்தை தமிழகத்தில் திரையிட தடை விதிக்க கோரி சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கறிஞர் ஷீலா என்பவர் அவசர முறையீடு செய்துள்ளார். தேர்தல் நடத்தை விதிகள் அமலான நிலையில் துரந்தர் 2 படத்தில் அரசியல் தொடர்பான சார்பு கருத்துக்கள் உள்ளதாக தெரிவித்துள்ளார். தேர்வுகள் தேர்தல் அறிவிப்பால் தமிழ் படங்களின் வெளியீடு 2 வாரங்களாக குறைந்துள்ளது. கடந்த வாரம் யூத் படம் மட்டும் வெளியான நிலையில் இந்த வாரம் மார்ச் 27இல் ஜிவி பிரகாஷின் ஹாப்பி ராஜ் படமும் புதுமுகங்களின் காணாது சுடர், தி டார்க் சாத்தான் ஆகிய 3 படங்கள் ரிலீஸ் ஆகின்றன. இவற்றுடன் 2026இல் இதுவரை வெளியான படங்களின் எண்ணிக்கை 65ஐ கடந்துவிடும். தமிழில் முன்னணி நடிகராக இருப்பவர் சிம்பு. இருப்பினும் அவர் ஒரு படத்தை முடிக்க தாமதம் செய்வார் என்ற குற்றச்சாட்டு உண்டு. இதனால் படங்களின் வெளியீடும் தாமதமானது. சமீப காலமாக இவரிடத்தில் மாற்றம். தொடர் படப்பிடிப்பில் பங்கேற்கிறார். தற்போது அரசன் படத்தில் நடிப்பவர் அடுத்து அஸ்வத் மாரிமுத்து, அதன்பின் தேசிங்கு பெரியசாமியின் படத்தில் நடிக்கிறார்.
இனி ஆண்டுக்கு 3-4 படங்களில் நடிக்க திட்டமிட்டுள்ளாராம். ஆதித்யா தர் இயக்கத்தில் ரன்வீர் சிங் நடிப்பில் கடந்த வாரம் மார்ச் 19 வெளியான படம் துரந்தர் தி ரிவெஞ்ச். இப்படம் முதல் வார இறுதியில் 766 கோடி ரூபாய் வசூலித்துள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. இந்தியாவில் 550 கோடியும் வெளிநாடுகளில் 211 கோடியும் வசூலித்துள்ளது என குறிப்பிட்டுள்ளனர். நடிகர் அஜித் சினிமா ரேஸில் பயணிக்கிறார். கடந்த சில மாதங்களாக பல்வேறு நாடுகளில் நடந்த ரேஸில் பங்கேற்றார். இவரது ரேஸ் பயணத்தை ஆவணப்படமாக இயக்குகிறார் AL விஜய். GV பிரகாஷ் இசையமைக்கிறார். இந்த ஆவணப்படத்தை அஜித்தே தனது பெயரில் தயாரிப்பு நிறுவனம் துவங்கி தயாரிக்கிறாராம். மேலும் தயாரிப்பாளர்கள் சங்கத்திலும் தனது தயாரிப்பு நிறுவனத்தை பதிவு செய்துள்ளாராம். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மொழிகளில் நடிக்கிறார் ஸ்ரீலீலா. தன்னை பற்றி வரும் ட்ரோல்களுக்கு பதிலளித்துள்ள அவர், ஆரம்பத்தில் ட்ரோல்கள் குறித்து வருத்தப்பட்டேன், சமயங்களில் அழுதிருக்கிறேன். தற்போது பாராட்டு, விமர்சனம் இரண்டையும் சமாளிக்க கற்றுக்கொண்டுள்ளேன். எந்த கருத்தை ஏற்க வேண்டும், புறக்கணிக்க வேண்டும் என்ற பக்குவம் வந்துள்ளது. தற்போது எனது வளர்ச்சியை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்படுகிறேன் என்றார். விஜய் மகன் ஜெய்சன் சென்ற இயக்கும் சிக்மா படத்தில் நடித்துள்ளார் சந்தீப் கிஷன். அடுத்து இவரின் 33வது படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய மொழிகளில் தயாராகிறது. உகுந்தர் முனி இயக்குகிறார். படக்குழு வெளியிட்ட செய்தியில், சந்தீப் கிஷனின் திரைவாழ்வில் அதிக செலவில் உருவாகும் படம் இது. ஃபேண்டசி, த்ரில்லர் கதைகள் உருவாகிறது. கதை சொல்லல், விஷுவல் எஃபெக்ட் பார்வையாளர்களுக்கு புது அனுபவத்தை தரும். ஆகஸ்டில் படப்பிடிப்பு துவங்குகிறது என குறிப்பிட்டுள்ளனர். கிழக்கே போகும் ரயில் படத்தின் மூலம் ஹீரோயினாக அறிமுகமானவர் நடிகை ராதிகா. சினிமாவில் 49வது ஆண்டை கொண்டாடி வருகிறார். அவர் நடிக்கும் ஹாய் படக்குழுவினர் இதை கேக் வெட்டி கொண்டாடினர். அதில் ஹீரோயினாக நடிக்கும் நயன்தாரா, நாயகன் கவின், பாக்யராஜ் உள்ளிட்ட படக்குழுவினர் ராதிகாவுக்கு வாழ்த்து கூறினர். சிவகுமார் முருகேசன் இயக்கத்தில் ராதிகா நடிப்பில் வெளியான தாய்க்கிழவி திரைப்படம் உலகம் முழுவதும் ரூபாய் 75 கோடிக்கும் அதிகமாக வசூலித்துள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது.